தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலா சீ ஃபுட்ஸ் தனியார் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு காரணமாக தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொழிற்சாலையில் அமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி அருகே நிலா சீ ஃபுட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் அங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், தற்போது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிறுவனத்தில் அமைச்சர் அங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. ஆய்வு குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரத்தில் அதாவது நேற்று நள்ளிரவு 11 மணி அளவில் அதாவது நிலா சீ ஃபுட் என்ற நிறுவனம் மீன் பதப்படுத்தும் ஆலையானது இந்த வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த நிறுவனம் கடந்த 30 ஆண்டுக்கு மேல் இப்போ இந்த இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் உரிமையாளர் செல்வின் மரியராஜ் அவங்க செயல்பட்டு வருகிறார்கள். நேற்று அதாவது அமோனியா வாயு கசிவு காரணமாக தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனை இல்லாமல் தனியார் 3 மருத்துவமனைகள் ஏவிஎம், ராஜேஷ் திலக் மற்றும் அருள்ராஜ் இதில் 3 மருத்துவமனையிலும் மொத்தம் 30 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது 29 பணியாளர்கள், ஒரு தீயணைப்பு துறையினர். இது மொத்த பேரும் பணியாற்றும் நிலையில் தாளமுத்துநகர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் மற்றும் உடன் அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஓட்டப்படார எம்எல்ஏ சண்முகா ஆகியோர் இந்த ஆலையில் இந்த ஆலை சோதனையிட்டு இந்த நடந்த இடங்களை பார்வையிட்டு அதாவது இந்த ஆலை இந்த ஆய்வு மேற்கொண்டு பின்னர் தான் தெரிய வரும். இது மின் கசிவு காரணமாக இந்த இடத்தில் ஏற்பட்டிருப்பதாகவும் இது நம்மளுடைய தொழிலாளர் இயக்குநரகம் தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணி வருகிறார்கள். விரைவில் ஓரிரு நாட்களில் தான் இந்த ஆய்வு குறித்து தெரியப்படும் என குறிப்பிட்டு சென்றார் ஷாம். வாயு கசிவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தொழிற்சாலைகள் அமைச்சர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்கலாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.